ஹாய் மக்களே, நான் ஒரு பதிவு உங்கள்கிட்ட கொடுக்கணும். அதாவது யாராக இருந்தாலுமே அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது, கருத்துக்கள் சொன்னால் பிடிக்காது. இப்படி இரு அப்படி இருன்னு சொன்னால் யாருக்குமே பிடிக்காது. நம்மளோட இயல்பெல்லாம் என்னென்னா, அடுத்தவங்க அப்படி இருக்கிறாங்க, அதை பார்த்து நம்ம பொறாமைப்படுற இயல்பு. ரெண்டாவது, நம்ம ஏன் அப்படி இருக்க முடியலங்கிற ஒரு எண்ணங்களும். இது எல்லாமே ஒரு நிழல் போல் நாடகம். நான் ஓப்பனாக சொல்கிறேன். காரணம் என்னன்னா, நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் அந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு திருப்பி கொடுக்கும். நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம வயசாகி இறக்குற வரைக்குமே நம்ம என்னென்ன செய்கிறோமோ அந்த செயலுக்கு உண்டான நல்லது கெட்டது கர்மா நம்மளை சுற்றி இருக்கும். நம்மளை சுற்றி நமக்கு செய்யும். அதாவது நம்ம செய்கிறது, அதாவது பொய் சொன்னாலோ, ஒருத்தனை வேணும்னே சொல்லிட்டு சொல்லலேன்னு சொன்னாலோ, ஒரு குடும்பத்தை கெடுத்தாலோ, இதெல்லாம் பாரு அவன் குடும்பத்துக்கு எடுத்துட்டு இருக்கிறான், நல்லா தான் இருக்கிறான், பாரு அவன் அப்படி ஊழல் பண்ணுறான், நல்லா தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதற்கு அவனை சுற்றி இருக்கிற அந்த பிரபஞ்ச சக்தி கண்டிப்பாக அது நேரம் காலம் பார்த்து கரெக்டாக உங்களுக்கு அதுக்கு உண்டான இதெல்லாமே கொடுத்துரும். நம்ம தெரிஞ்சுக்கிறது 50 வயசு தொடரப்போ நம்ம எவ்வளவோ மெச்சூர் ஆகி எவ்வளவோ நிறைய விஷயங்கள் எல்லாத்துக்கும் இந்த கடவுளுங்கிற அந்த பிரபஞ்ச சக்தி கற்றுக் கொடுத்துரும், தெரியப்படுத்திடும். உண்மையாக சொல்கிறேன், கற்றுக் கொடுத்துரும், தெரியப்படுத்திடும். அதுக்கு முன்னாடி நம்ம அறியாமையில் எத்தனையோ பண்ணியிருக்கலாம். ஆனால் அதை நினச்சி ஃபீல் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அடடா நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டோமோன்னு ஃபீல் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. அந்த தவறை திருப்பி நம்ம செய்யாத அளவுக்கு நடந்துக்கிட்டால் போதும். அதாவது பொய் சொல்லக்கூடாது, அது செய்யாத ஒன்றை செஞ்சேன்னு சொல்லக்கூடாது. அதாவது ஒரு வாழ்க்கையை, ஒரு குடும்பத்தில் புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கையை நம்ம போய் கெடுக்கக்கூடாது, பகிர்ந்துக்கக்கூடாது. மெயினாக அவங்ககிட்ட இருந்து தட்டி பறிக்கக்கூடாது. கொடுமையிலும் மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, புருஷன் பொண்டாட்டி அதாவது தாம்பத்திய ஒரு அந்நியுன்யமாக 2 பேரும் இருக்கிறப்ப அவங்களுடைய அந்த உறவுகளை பிளவுபடுத்தி அதை நம்ம பகிர்ந்து எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய கொடுமை. கொடுமைங்களை விட பாவச் செயல் நான் சொல்கிறேன். அது அதுக்குண்டான இதை அனுபவிப்பாங்க. ஒன்று. இன்னொன்று, திருட்டு பெரட்டு எடுத்துட்டு எடுக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க பார்த்தியா, அது. அடுத்தது செய்வனை. இவங்க நல்லா இருக்கக்கூடாது, இவங்க இப்படி இருக்கக்கூடாதுன்னு செய்வனை செஞ்சாலும் அவங்க நல்லா இருந்து இந்த செய்வனை செய்வதன் மூலம் அவங்க கெட்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரபஞ்ச சக்தி அந்த நாளில் அந்த நிமிஷத்தில் அவங்க கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு அதிலிருந்து அவங்க விடுபட்டு வந்தாட்டி செஞ்சவங்க ஒன்றுத்துக்கு இல்லாத ஆயிடுவாங்க, பயங்கர துன்பத்துக்கு ஆளாவாங்க.